நம்ம பூமியை தாண்டி சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களில் நம்மளோட உயிர் என்ன மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்ட் 1ல் மெர்க்குரி அண்ட் வீனஸ் இந்த ரெண்டு கிரகத்தில் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கிளியராக. அதுவும் அந்த கிரகத்தில் நம்ம தரையிறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுத்தேன் நம்புகிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு கூட கமெண்ட் பண்ணீங்க பார்ட் 2 வீடியோஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் இருக்கக்கூடிய கிரகங்களில் நம்மளோட உயிர் என்ன மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த கிரகத்துல போய் லேண்ட் ஆகியே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேகரேஷன் சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உண்மையிலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். திஸ் இஸ் த மார்ஸ் பிளானட். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய எலான் மஸ்கா இருக்கட்டும், பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்கள் எல்லாருமே எதிர்காலத்தில் மனிதர் வாழ போகிற ஒரு பிளானட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது இந்த மார்ஸ் பிளானட்டை தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்புகிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இது வரைக்கும் நம்ம நிறைய ரிசர்ச்சை மார்ஸ் பிளானட்டில் பண்ணி அந்த ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிச்சு. அதில் குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் மார்ஸ் பிளானட்லேயே நம்ம பூமியில் இருந்த மாதிரியான நீர் இருந்திருக்கு. ஐ மீன் கடல் மாதிரியான விஷயங்கள் இருந்ததுக்கான தடயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக கூட மார்ஸ் பிளானட்டோடைய எரிமலையோடைய மேல் பகுதியில் உச்சியில் பார்த்தீங்கன்னா பனி மாதிரி நீர் உறைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மார்ஸ் பிளானட்டில் போய் தரையிறங்கினா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. மார்ஸ் பிளானட்லேயே நம்ம தரையிறங்கினதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உயிர் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலையில போகும். நீ சொல்றத நம்ப மாட்டேன். இங்க பாரு, மார்ஸ் பிளானட் பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா ரெட் கலர்ல இருக்குதுன்னு. நான் கூட மார்ஸ் பிளானட்ல தரையிறங்கி ரொம்ப நேரம் ஆகுது. எனக்கு எதுவும் ஆகலையே, கை கால்லாம் நல்லா தான் இருக்கு. உனக்கு பார்த்தா தெரியலையா என்ன? நீ சொல்ற சரிதான். ஆனா மார்ஸ் பிளானட்ல நம்ம ஒரு செகண்ட் கூட ஸ்பேஸ் சூட் இல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா மார்ஸ் பிளானட்ல இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸஸே நம்ம உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா அந்த காம்போசிஷன்ஸ் அப்படிங்கிறது 95% கார்பன் டை ஆக்சைடும் 3% நைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்மளோட ஸ்பேஸ் சூட்ல ஏதாச்சும் சின்னதா ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா நம்மளுடைய கதை முடிஞ்சிரும் அங்கேயே. ஏன்னா சுவாசிக்க முடியாம மூச்சு திணறுவோம். இன்னும் பல விளைவுகள் நம்மளுக்கு வரும். ஹேய், நான் பேசிட்டு இருக்க கேப்ல உன்னோட ஸ்பேஸ் சூட்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு முதல்ல பாரு. ஆமா, நீ சொல்றது சரிதான். என்னோட ஸ்பேஸ் சூட்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்னால மூச்சு விட முடியல. உடம்புக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஆக்சிஜன் இல்லாதனால மூச்சு விட கொஞ்சம் கொஞ்சமா திணற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறது டீகம்ப்ரஸ் ஆகும். ஒரு கட்டத்துல உங்களை சுத்தி என்ன நடக்கும் தெரியாம ஒரே கன்ஃபியூஸோட இருப்பீங்க. இதுல என்னப்பா கன்ஃபியூஸ்? நான் செத்துட்டு இருக்கேன். அது உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? நீ பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நடக்குது? இதுக்கப்புறமா மார்ஸ் பிளானட்டோடைய அந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது பூமியை கம்பேர் பண்ணும்போது 0.6% அப்படிங்கிற அளவில் தான் செவ்வாய் கிரகத்தோடைய அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ப்ரெஷரை உங்களோட ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் உடம்பாலேயே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பிளட் பாய்லிங் கண்டிஷனுக்கு போவீங்க. அதாவது உங்களுடைய இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தில் வாயுக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஸஸோடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பலூன் எப்படி காற்று நிரப்பினா ஊதுமோ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த செகண்ட் உங்களுடைய உடம்பு மொத்தமும் ஊதி பெருசாக ஆரம்பிக்கும். கடைசியில் உங்களை யாரும் காப்பாத்தாங்க இல்லாததுனால நீங்க செத்துதான் போகணும். வேற வழியே இல்லை. மார்ஸ் பிளானட்ல நம்மளோட உயிர் போறதுக்கு அதோட அட்மாஸ்பியர் மட்டும் ஒரே ஒரு காரணமா இருக்காது. இன்னொரு வழியும் இருக்கு. அதுதான் அந்த பிளானட்ல ரொம்ப கொடூரமா வீசக்கூடிய மணல் புயல் அப்படிங்கிறது. மணல் புயல் அப்படிங்கிறது நம்ம பூமியில ஏற்படக்கூடிய மணல் புயல் மாதிரி இருக்காது. அது எல்லாமே சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லான ஒரு புழுதி புயல் மாதிரி இருக்கும். அதனால நம்மளுக்கு எப்படிடா ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அது ஏதோ ஒரு சில மணி நேரங்களுக்கோ ஒரு சில நிமிடங்களுக்கோ வீசக்கூடிய மணல் புயல் மாதிரி இருக்காது. பல வாரங்கள், ஏன் பல மாதங்கள் வரைக்கும் கண்டினியூஸா வீசக்கூடிய மணல் புயலா இருக்கும். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்பேஸ் சூட்டை கிராஷ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. லைஃப் சப்போர்ட் எல்லாம் பாதிப்படையும் நம்ம சூட்ல இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் அந்த மணல் புயலால மட்டுமே வரும். இந்த பிரச்சனை மட்டும் நீடிச்சிச்சு, அதுல நம்ம சர்வே ஆக முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த மணல் புயலே நம்மளை கொல்லக்கூடிய ஒரு ஆபத்தா அந்த சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும்.
திஸ் இஸ் ஜூபிட்டர். நம்ம சோலார் சிஸ்டத்துடைய லார்ஜஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கு. இதனாலேயே நம்ம சயின்டிஸ்டுங்க இந்த பிளானட்டை நம்ம சூரிய குடும்பத்தோடைய பெரிய அண்ணன் வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியாழன் கிரகத்தை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா? நம்ம பூமியை அப்பப்போ சில விண்கற்கள்லாம் தாக்கும்ல, அந்த விண்கற்கள் எல்லாத்தையுமே நம்ம பூமியை பெருசாக தாக்க விடாமல் அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி நம்ம பூமியை காப்பாற்றிட்டு இருக்காப்புல நம்ம பெரிய அண்ணன் வியாழன். வியாழன் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம செவ்வாய் கிரகமும் பண்ணுது, அதே நேரத்தில் நம்மளுடைய நிலவும் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். சரி, இந்த ஜூபிட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம், இது ஒரு வாயு கிரகம், அதாவது கேஸ் பிளானட். இதில் தரைப்பகுதி அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த பிளானட்டுக்குள்ளே நம்ம வந்து தரையிறங்க முடியலாட்டியும் அதோட அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைஞ்சா நம்மளுக்கு மரணம் எப்படி தேடி வரும், எந்த மாதிரி நம்ம சாக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத டிராவல் பண்ணியே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மெல்ல மெல்ல அந்த ஜூபிட்டரோடைய அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கோம். இதான் ஜூபிட்டரா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இந்த கிரகத்துல நம்மளுடைய பூமியில நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, இது வாயு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த கிரகத்துல பெரிய பெரிய புயல்லாம் வீசிட்டு இருக்கும். அதே நேரத்துல பூமியை விட பல மடங்கு கிராவிட்டி அப்படிங்கிறதும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமா சொன்னாங்க. பட் எதுவுமே இல்ல, சாதாரணமா தான் இருக்கு. ஹே, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, இப்போதானே நீ அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைஞ்சிருக்க. இந்த அட்மாஸ்பியரை பத்தி உனக்கு தெரியாது, சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. ஜூபிட்டரோட அட்மாஸ்பியர்ல 30 to 50 கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய சூறாவளி காத்து வீசிட்டு இருக்கும். அந்த காத்தோட வேகம் மட்டுமே மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிட்டு இருக்குமா. ஸோ அவ்வளோ வேகத்தில் வீசினா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அண்ட் அந்த காற்றுல இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ், அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ் அப்படிங்கிறது 89% ஹைட்ரஜனும் 10.2% ஹீலியம் இருக்கு. 0.3% மீத்தேன் கேஸஸும் இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியர்ல இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கிறதுனாலேயே இந்த ஒரு பிளானட் ஒரு காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சூரிய குடும்பத்தோடைய 2வது நட்சத்திரமா இருந்திருக்க வேண்டியது. அதனாலேயே சயின்டிஸ்டுங்க ஜூபிட்டர் ஒரு ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்போதைக்கு அது ஒரு பிளானட்டா நம்ம சோலார் சிஸ்டத்துல சூரியனை சுத்தி வள வந்துட்டு இருக்கு. ஏன்னா சூரியன்ல இருக்கக்கூடிய அதே ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்கிறதுனால தான் இந்த பிளானட்டை ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கிய ரீசனா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனா அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த புயல் காத்துனால என்னோட கேப்சூலுக்கும் என்னோட ஃபேஸ் கிராஃப்ட்டுக்கும் என்ன ஆபத்து வந்துட போகுது, நான் எப்படி சாக முடியும்? அதனால யோசிக்கிறது கேட்கறது எல்லாம் சரிதான். ஆனா மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய காத்து மட்டும் ப்ராப்ளம் இல்ல, லைட்லிங் சொல்லப்படக்கூடிய மின்னல்களும் இந்த அட்மாஸ்பியர்ல அதிகமா வந்து வெளியிட்டு இருக்கோம் அந்த கிரகம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மின்னல்கள் உன்னுடைய கேப்சூலா இருக்கட்டும், ஸ்பேஸ் கிராஃப்டா இருக்கட்டும், இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸை வந்து பெருசா பாதிப்பிக்கும். அதே நேரத்தில் உன்னுடைய லைஃப் சப்போர்ட்டா இருக்கட்டும், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்தில் உன்னுடைய ஃபேஸ் கிராஃப்டையே வெடிக்க வைக்கிற அளவுக்கு அதோடைய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த புயல் காத்தா இருக்கட்டும், அந்த லைட்னிங்கா இருக்கட்டும், இது ரெண்டுத்தோடைய பவர் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அந்த லைட்னிங்கோடைய ஒரு பவரை எக்ஸாம்பிளா நான் வந்து உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய சிட்டியோடைய அந்த லைட் வெளிச்சம் எவ்வளவு இருக்கும் ஒத்து மொத்தமா எரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த வெளிச்சத்துக்கு ஈக்குவலா அந்த ஜூபிட்டர்ல ஒரு மின்னலோடைய அந்த லைட்னிங்கோடைய வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு லைட்னிங் அப்படிங்கிறத நீ இதிலே புரிஞ்சுக்கலாம். அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீ சிக்கிட்டேன்னு வச்சுக்குவேன், இந்த ஜூபிட்டர்ல உன்னோட கதி என்ன ஆகும் தெரியுமா? ஓவரால் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது, உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் 2 பிளானட் பார்த்துருக்கோம், நம்ம மார்ஸ் அதுக்கப்புறம் ஜூபிட்டர். இந்த 2 கிரகத்துலையும் எந்த மாதிரி நம்மளோட மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்னும் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா பார்ட் 3 வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்க லைக் மூலமா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவா இருக்கும். மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.